நேற்று சுப்ரீம் கோர்ட் பெரிய என்ன வார்த்தையை சொல்றதுன்னு தெரியல, உங்களால் செய்ய முடியாவிட்டால் நாங்கள் இறங்கி செய்வோம், நம்ம சந்திரசூட் கையில துப்பாக்கி கொடுத்து போங்க சார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கையில் துப்பாக்கி கொடுத்து மணிப்பூர் அனுப்ப வேண்டும். அப்போதுதான் தலைமை நீதிபதிக்கு அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியும். பெரிய இது மாதிரி பேசக்கூடாது என எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் போல் பேசிய பாஜக ஆதரவு எழுத்தாளர் பத்ரி சேஷாத்ரி மயிலாப்பூரில் வைத்து கைது செய்யப்பட்டார். யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் மணிப்பூர் மலைப்பாங்கான பகுதி, அங்கு கொலைகள் நடக்கத்தான் செய்யும் போன்ற பல சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பேசியுள்ளார். 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, அது ஒரு மலைப்பாங்கான பகுதி, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு லேண்டு, அதுக்குள்ள கொலை நடக்கத்தான் நடக்கும். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் என குரல்கள் எழுந்தன. இந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் கடூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் கவியரசு காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தார். மனுவை பரிசீலித்த போலீசார் வீடியோவை ஆய்வு செய்தனர். வழக்கு பதிவு செய்வதற்கான முகாந்திரம் இருப்பதாக கருதிய போலீசார் பத்ரி சேஷாத்ரி மீது இரு பிரிவினர் இடையே கலவரத்தை தூண்டுதல் பிரிவு 153A, பொது அமைதிக்கு எதிராக குற்றத்தை தூண்டுதல் பிரிவு 505(1)B ஆகிய இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து குன்னத்தில் இருந்து விரைந்த போலீசார் சென்னை மயிலாப்பூரில் தனது இல்லத்தில் இருந்து பத்ரி சேஷாத்ரியை கைது செய்தனர். சும்மா சம்பந்தம் இல்லாம எதையா பேச வேண்டியது, அவசரப்பட்டு இந்த பல விஷயங்கள் கோர்ட்டுக்கு போறதே நம்ம தடை செய்யும். கோர்ட்டு தான் அறிவில்லாம நடந்தது. இவரது கைது பாஜக சமூக வலைதள ஊழியர்களிடையே கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கைது நடவடிக்கைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அந்த அடிச்சுட்டாங்கிற காரணத்தை நீங்க முன்கூட்டியே தடுத்திருக்க முடியுமா? அதெல்லாம் அவ்வளவு ஈஸியாலாம் முடியாது.